கற்றலில் தீராத ஆர்வமுள்ள உங்களுக்கு ஆ இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு மனமார்ந்த வரவேற்பு. அதாவது, நீங்கள் எப்போதாவது வீட்டில் உள்ள டிவி ரிமோட் வேலை செய்யவில்லை என்றால் அந்த பேட்டரியை வெளியே எடுத்து லேசாக தட்டிவிட்டு மீண்டும் போட்டு பார்த்திருக்கிறீர்களா? ஆமா. அது நம்ம ஊர்ல எல்லாரும் பண்ற ஒரு விஷயம்தான். கைகள்ல வச்சு உருட்டி மீண்டும் போடுவோம். கரெக்ட். அப்படி செய்யும்போது அது ஏதோ ஒரு மாயாஜாலம் போல இன்னும் சில நாட்களுக்கு வேலை செய்யும் இல்லையா? அந்த ஒரு சில நொடிகள் நாமே ஒரு பெரிய விஞ்ஞானியா மாறிவிட்டதை போன்ற ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா. அந்த சிறிய தட்டி போடும் திருப்தி ஒரு சாதாரண மனித இயல்பு. ஆனா அந்த திருப்திய ஒரு பிரம்மாண்டமான அறிவியல் கேள்வியாக மாற்றினால் எப்படி இருக்கும்? அதுதான் இன்றைய நமது தேடலின் மையப்பொருள். சரியாக சொன்னீர்கள். இன்று நாம் பார்க்க போகும் தரவுகள் அந்த சாதாரண திருப்தியை தாண்டி சற்றே அறிவியலின் எல்லைகளை என்ன சொல்றது, கற்பனையின் எல்லைகளை தொடும் ஒரு விஷயம் என்று சொல்லலாம். உண்மைதான். நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் பாத்தீங்கன்னா, யூடியூப் தளத்தில் நீர் மருத்துவம் 942 என்ற சேனலில் வெளியான சில வீடியோக்களின் எழுத்துருகள். ஆமா, அதோட சேர்த்து இணைக்கப்பட்ட சில ஆழமான தொழில்நுட்ப வரைவுகள் மற்றும் நோபல் பரிசுக்கான சில அறிவியல் குறிப்புகளும் இதில் அடங்கும். இவற்றின் நோக்கம் என்ன தெரியுமா? தூக்கி எறியப்படும் செயலிழந்த பேட்டரிகள் சாதாரண பென்சில் கரியின் மூலமாக பல ஆண்டுகள் எரியும் ஆற்றலை பெறுமா என்பதுதான். கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இது வெறும் வேதியியல் அல்ல, குவாண்டம் ஒத்திசைவு, அதாவது குவாண்டம் ரெசனன்ஸ், அப்புறம் அணுக்கரு சிதைவு என விரியும் ஒரு விசித்திரமான கோட்பாடு. ஒரு முக்கியமான விஷயம், நாம இங்கே எந்த ஒரு தரவையும் முழுமையாக ஆதரிக்கவோ இதுதான் அறுதியான உண்மை என்று வாதிக்கவோ இல்ல. அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாக தோன்றும் இந்த கருத்துக்களை எந்த சார்புமின்றி நடுநிலையோடு அலசப்போகிறோம். கண்டிப்பா. தரவுகளில் உள்ளதை உள்ளபடி வாசகர்களுக்கு கொண்டு சேர்ப்பதுதான் நம்ம நோக்கம். சரி, இதை நாம் விரிவாக அலசுவோம். முதலாவதாக, இந்த சமையலறை அடுப்பும் செயலிழந்த பேட்டரியும் சம்பந்தப்பட்ட அந்த சோதனை என்ன என்பதை பார்ப்போம். இதோ ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தொடக்கம். தரவுகளில் உள்ள மூர்த்தி என்பவர் விளக்கும் அந்த செய்முறை கேட்பதற்கு மிக எளிமையாக ஒரு பள்ளிக்கூட அறிவியல் செய்முறை போல தோன்றுகிறது. ஓ, அவர் எதை வைத்து சோதனை செய்கிறார்? அவர் என்ன சொல்றாருன்னா, முற்றிலும் செத்துப்போன ஒரு டியூராசெல் ஜெல் பேட்டரியை எடுத்துக்கிறாரு. அதை வைத்து 2 LED பல்புகளை தொடர்ந்து 6 முதல் 7 நாட்கள் எரிய வச்சதா குறிப்பிடுகிறார். ஒரு நிமிஷம், செத்துப்போன பேட்டரியில் 7 நாட்கள் LED எரிகிறதா? அதற்கான அளவீடுகள் ஏதாவது அந்த தரவுகளில் கொடுக்கப்பட்டுள்ளதா? ஆமா, மிக துல்லியமான அளவீடுகளை குறிப்பிடுகிறார். ஆரம்பத்துல அந்த பேட்டரியின் அளவு பாத்தீங்கன்னா 2.6 வோல்ட்ஸ் மற்றும் 100 மில்லி ஆம்பியராக இருந்ததாம். ஓகே, அது 2 எல்இடிகளை எரிய வைக்க போதுமான ஒரு தொடக்க ஆற்றல் தான். கரெக்ட். ஆனா ஆச்சரியம் என்னவென்றால், 6 நாட்கள் தொடர்ந்து எரிந்த பிறகு அது முற்றிலுமாக தீர்ந்து விடவில்லை. அது 1.3 வோல்ட் மற்றும் 20 மில்லி ஆம்பியராக மட்டுமே குறைந்திருக்கு. அடா, செத்துப்போற பேட்டரியில் இவ்வளவு நாட்கள் தொடர்ச்சியான ஆற்றல் எப்படி வந்தது என்பதுதான் இங்கே ஒரு பெரிய கேள்வி. அதற்காக அவர் பயன்படுத்திய பொருள் என்ன? அதுதான் ட்விஸ்ட். நாம் தினசரி பயன்படுத்தும் சாதாரண நடராஜ் அல்லது டோம்ஸ் பென்சில்கள் தான் அந்த பொருள். பென்சில்களா? இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இது எப்படி இருக்குன்னா, தீர்ந்து போன டூத் பேஸ்ட நசுக்கி உருட்டி அதிலிருந்து கடைசி துளியை எப்படியாவது எடுத்து விடணும்னு நம்ம போராடுவோமே. ஆமாமா, அதே போலதான். அதே போல செயலிழந்த பேட்டரியிலிருந்து ஏதோ ஒரு குவாண்டம் ஒளியை பிழிய முயற்சிப்பது போல இருக்கிறது. ஆனா பென்சிலை அப்படியே பேட்டரிக்குள் சொருகிவிட முடியாதே. அதற்கென்று ஒரு செய்முறை இருக்க வேண்டுமே. மிக சரியான கேள்வி. அவர் HB 10B 11B அல்லது 12B அளவிலான பென்சில்களை பரிந்துரைக்கிறார். அந்த பென்சில்களை அப்படியே நமது சமையலறை எரிவாயு அடுப்பில் காட்டி எரிக்கிறார். அடுப்பில் எரிக்கிறாரா? ஆமாம். மரப்பகுதி முழுவதும் எரிந்து கருகிய பின் அதிலிருந்து சுமார் 15 முதல் 17 சென்டிமீட்டர் நீளமுள்ள கிராஃபைட் குச்சிகளை முழுமையாக வெளியே எடுக்கிறார். ஓ, அந்த பென்சில் கரியை வெளியே எடுக்கிறாரா? கரெக்ட். இந்த கருகிய சூடான கிராஃபைட் குச்சிகளை அந்த செயலிழந்த பேட்டரியின் பிளஸ் மற்றும் மைனஸ் முனைகளில் வைப்பதன் மூலம் அந்த பேட்டரிக்கு மீண்டும் உயிர் வருவதாக அவர் கூறுகிறார். இது கேட்பதற்கு ரொம்பவே விசித்திரமாக இருக்கிறது. வெறும் பென்சில் கரியை வைத்து பேட்டரியை உயிர்ப்பிப்பது மட்டுமல்லாமல் ஒரு 5 வோல்ட் டிசி மோட்டாரை கூட இதனால் இயங்க வைக்க முடியும்னு தரவுகள்ல இருக்கே. ஆமாம். அது மட்டுமில்லாம இந்த நுட்பம் காப்புரிமை, அதாவது பேட்டன்ட் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அந்த தரவுகளில் அவர் சொல்வது ஆச்சரியத்தின் உச்சம்.
அடுப்பில் பென்சிலை எரித்து குவாண்டம் ஆற்றல் கிடைக்கிறது என்று சொல்வதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? இது எப்படி சாத்தியமாகும்? அந்த சந்தேகத்தை தீர்க்க அவர் இதை அடுத்த கட்டத்திற்கும் கொண்டு செல்கிறார். ஒரு 12 வோல்ட் 7 ஆம்பியர் 84 வாட்ஸ் திறன் கொண்ட மினி இன்வெர்ட்டரை பயன்படுத்தலாம் என்கிறார். இன்வெர்ட்டரா? அப்ப பெரிய அளவுல ஆற்றல் கிடைக்குமா? ஆமா, சுமார் 10 டியூராசெல் பேட்டரிகளை ஒன்றாக இணைப்பதன் மூலம் 15 வோல்ட் ஆற்றலை உருவாக்க முடியுமாம். இதன் மூலம் 3000 முதல் 4000 மில்லியாம்பியர் வரையிலான ஆற்றலை பெற முடியும் என்று அந்த தரவுகள் கூறுகின்றன. 4000 மில்லியாம்பியர். அது ஒரு ஸ்மார்ட் போனை சார்ஜ் செய்யும் அளவிற்கு இணையான ஆற்றல் ஆயிற்றே. சாதாரண பென்சில் கரியால் எப்படி ஒரு செயலிழந்த ஜெல் பேட்டரியை உயிர்ப்பிக்க முடிகிறது? இது ஒரு சாதாரண 5 வாட்ஸ் எல்இடி பல்பை ஒரு மாதம் அல்லது ஒரு வருடம் கூட எரிய வைக்க முடியும் என்ற ஒரு பிரம்மாண்டமான சாத்தியக்கூறு. அந்த சிறிய கரியோ அல்லது கிராஃபைட்டோ அப்படி என்ன மாயாஜாலத்தை செய்து விடுகிறது? இந்த கேள்விக்கான விடையை தேடும்போதுதான் நாம் வேதியியலை தாண்டி இயற்பியலின் ஆழமான சற்றே இருண்ட பகுதிக்குள் நுழைகிறோம். நீங்கள் கேட்டீர்களே, அடுப்பில் எரித்தால் குவாண்டம் ஆற்றல் வருமா என்று. ஆமா, கேட்டேன். பென்சிலை எரிப்பது கதிரியக்கத்தை உருவாக்குவதில்லை. மாறாக அந்த கிராஃபைட்டிற்குள் ஏற்கனவே ஒளிந்திருக்கும் ஒரு அணுக்கரு ரகசியத்தை தூண்டிவிடுகிறது என்கிறது தரவு. அதை புரிந்து கொள்ள நாம் கிராஃபைட்டின் பிறப்பை புரிந்து கொள்ள வேண்டும். கிராஃபைட்டின் பிறப்பா? பென்சில் கரிக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? தரவுகளின்படி கிராஃபைட் என்பது சாதாரணமான ஒரு பொருள் அல்ல. அது பூமியின் ஆழத்தில் சுமார் 3700 முதல் 4000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உருவாகக்கூடியது. அடேங்கப்பா, 4000 டிகிரி செல்சியஸா? ஆமாம், இது ஏறக்குறைய ஒரு சீறிப்பாயும் எரிமலை குழம்பின் வெப்பத்திற்கு நிகரான ஒரு நிலை. அந்த அளவு உச்சகட்ட வெப்பத்தில் ஒரு பொருள் உருவாகிறது என்றால் அதனுள் இருக்கும் அணுக்களின் கட்டமைப்பு முற்றிலும் மாறியிருக்குமே. சாதாரண எலக்ட்ரான் பரிமாற்றத்தை தாண்டி வேறேதோ அங்கே நடக்கிறது இல்லையா? இங்கு மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், நீங்கள் யூகித்தது 100% உண்மை. இவ்வளவு உச்சகட்ட வெப்பத்தில் உருவாகும் ஒரு பொருளுக்குள் வெறும் எலக்ட்ரான்கள், நியூட்ரான்கள், புரோட்டான்கள் மட்டுமே இருக்காது. வேற என்ன இருக்கும்? இந்த கிராஃபைட்டிற்குள் ஏதோ ஒரு வகையான அணுக்கரு சிதைவு, அதாவது பீட்டா சிதைவு நடந்து கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகம் அந்த தரவுகளில் வலுவாக முன்வைக்கப்படுகிறது. பீட்டா சிதைவா? அது கதிரியக்கம் சம்பந்தப்பட்டதாயிற்றே. ஆமா, சாதாரண பேட்டரிகளில் நடப்பது வெறும் எலக்ட்ரான் இடமாற்ற வேதியியல் மட்டுமே. அதாவது ஜிங்க் மற்றும் கார்பன் இடையே ஒரு ரசாயன வினை நடந்து எலக்ட்ரான்கள் ஓடுகின்றன. ரசாயனம் தீர்ந்ததும் பேட்டரி செத்துப்போகிறது. சரி. ஆனால் அணுக்கரு சிதைவு என்பது முற்றிலும் வேறுபட்டது. இது கதிரியக்கத்தின் ஒரு வடிவம். ஒரு நிமிஷம் பொறுங்கள். கதிரியக்கம் என்றதும் எனக்கு பகீரென்று இருக்கிறது. அப்படியானால் நாம் தினமும் பையில் வைத்து திரியும், குழந்தைகள் எழுதி பழகும் பென்சிலுக்குள் ஒரு சிறிய அணு உலை இருக்கிறதா என்ன? இது இயல்பான பயம்தான். ஆனா அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. தரவுகள் கூறுவது என்னவென்றால், கிராஃபைட்டுக்குள் இருக்கும் லட்சக்கணக்கான துகள்களில் 10 லட்சத்தில் ஒரு துகளோ அல்லது 1 லட்சத்தில் ஒரு துகளோ கார்பன் 14 எனப்படும் கதிர்வீச்சு பொருளாக மறைந்திருக்கலாம் என்பதுதான். ஓ, கார்பன் 14. அது ரொம்ப மெதுவாக சிதைவடையும் தன்மை கொண்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மிகச்சரி. இது பல்லாயிரம் ஆண்டுகளாக சிதைவடையும் தன்மை கொண்டது. அப்படி சிதைவடையும் போது வெளிவரும் ஆற்றல்தான் அந்த செயலிழந்த பேட்டரியை தூண்டுகிறது என்று கூறப்படுகிறது. அதாவது அந்த பேட்டரி தனக்குள் இருக்கும் ரசாயனத்தை மீண்டும் எரித்து ஆற்றலை வழங்குவது கிடையாது. கிடையவே கிடையாது. மாறாக, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று அந்த பேட்டரி காட்டுவதற்கான ஒரு குவாண்டம் கதிர்வீச்சாக இது செயல்படுகிறது என்ற கூற்று முன்வைக்கப்படுகிறது. ஓ, அதாவது செத்துப்போன பேட்டரியின் உள்ளே நடக்கும் ரசாயன மாற்றத்தால் பல்பு எரியவில்லை. மாறாக வெளியிலிருந்து நாம் வைக்கும் பென்சில் கரியில் உள்ள ஒரு மிக நுண்ணிய கதிரியக்கத் துகள் அந்த பேட்டரியை தட்டி எழுப்புது. ஆமா, சரியா சொன்னீங்க. ஹே, எழுந்திரு, நீ இன்னும் சாகவில்லை என்று ஒரு குவாண்டம் சிக்னல் கொடுக்கிறது என்று சொல்கிறீர்கள். இது உண்மையிலேயே மனதை சுழல வைக்கும் ஒரு சிந்தனைதான். கண்டிப்பா. ஆனா ஒரு சிறிய பீட்டா சிதைமை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு பெரிய மோட்டாரையோ அல்லது இன்வெர்ட்டரையோ இயக்க முடியும்? அதத்தான் தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நோபல் பரிசுக்கான ஒரு தொழில்நுட்ப கட்டுரை வரைவு விவரிக்கிறது. இந்த வரைவு பாத்தீங்கன்னா C14 பீட்டா வோல்டாயிக் ரெசோனன்ஸ் இன் புரோட்டானிக் செராமிக் செல்ஸ் என்ற பிரம்மாண்டமான தலைப்பை கொண்டுள்ளது. தலைப்பை கேட்டாலே தலை சுற்றுகிறது. சரி, இந்த வரைவை நாம் கொஞ்சம் பிரித்து மேய்வோம். அந்த சிறிய கார்பன் 14 ஆற்றலை எப்படி மாபெரும் மின்னோட்டமாக பெருக்குகிறார்கள்? இந்த வரைவு ஒரு தெளிவான 3 கட்ட செயல்முறையை முன்வைக்கிறது. முதல் கட்டம் ஆற்றல் மூலம், அதாவது த சோர்ஸ்.
ஓகே, முதல் கட்டம் சோர்ஸ். நான் முன்பே பேசியது போல பழைய பேட்டரியின் கிராஃபைட்டில் உள்ள கார்பன் 14 துகள்களின் பீட்டா சிதைவு இயற்கையாகவே ஒரு சிறிய அளவிலான எலக்ட்ரான்களை தொடர்ச்சியாக வெளியிடுகிறது. இது மிக மிக சிறியது, ஒரு மெல்லிய நீரோடை போல. சரி, அந்த மெல்லிய நீரோடையை எப்படி வெள்ளமாக மாற்றுவது? அதற்காகத்தான் இரண்டாவது கட்டம் வருகிறது, துண்டுதல் விசை, அதாவது த ட்ரிகர். இங்குதான் அவர்கள் செராமிக் ஆக்சைடுகளை கொண்டு வருகிறார்கள். செராமிக் ஆக்சைடுகளா? ஆமாம், அதாவது ஃபெரிக் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு போன்ற களிமண் சார்ந்த ரசாயனங்கள் மற்றும் கிராஃபைட் டு கிராஃபைட் எனப்படும் 2 கிராஃபைட் முனைகளுக்கு இடையான அமைப்பு. ஓ சரி. இந்த செராமிக் பொருட்கள் ஒரு விசித்திரமான வேலையை செய்கின்றன. அந்த சிறிய பீட்டா துகள்களை ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் துடிக்க வைக்கின்றன. இதைத்தான் குவாண்டம் ஒத்திசைவு அல்லது ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சி என்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம். களிமண் சார்ந்த ஒரு பொருள் எப்படி கதிரியக்க துகள்களை துடிக்க வைக்கும்? அது வெறும் மண்ணு தானே? அங்கதான் செராமிக் பொருட்களின் படிக அமைப்பு, அதாவது செராமிக் லாட்டிஸ் வேலை செய்கிறது. செராமிக் என்பது வெறும் மண் அல்ல. நுண்ணிய அளவில் அதற்கென்று ஒரு சீரான, இறுக்கமான கட்டமைப்பு உள்ளது. ஓ, அந்த அமைப்புக்குள் ஏதாவது மாற்றம் நிகழுமா? ஆமாம், அந்த அமைப்புக்குள் இந்த பீட்டா துகள்கள் நுழையும் போது ஒரு குறிப்பிட்ட ஒலியோ அல்லது அதிர்வோ உருவாகிறது. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், ஒரு ஊஞ்சலில் ஒருவர் அமர்ந்திருக்கும் போது அந்த ஊஞ்சல் எந்த வேகத்தில் முன்னும் பின்னும் ஆடுகிறதோ, சரியாக அதே அதிர்வெண்ணில் நாம் லேசாக தள்ளிக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? ஊஞ்சல் மிக உயரத்திற்கு செல்லும் அல்லவா? அதேதான், அந்த லேசான தள்ளுதல் செராமிக் ஆக்சைடுகளாலும் ஊஞ்சலின் உயரம் பெருகும் மின்னோட்டத்தாலும் குறிப்பிடப்படுகிறது. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. அதிர்வெண்ணே அதிகரித்தாயிற்று. இப்போது இந்த மில்லி ஆம்பியர் எப்படி 10 ஆம்பியர் போன்ற பெரிய மின்னோட்டமாக மாறுகிறது? அதுதான் மூன்றாவது கட்டம், மின்னோட்ட பெருக்கம். இந்த துடிக்கும் பீட்டா துகள்கள் அந்த செராமிக் லாட்டிஸில் உள்ள நீரின் நியூட்ரான்களுடன் இணையும் போது ஒரு மாபெரும் சங்கிலி வினை நிகழ்கிறது. நியூட்ரான் கப்ளிங் என்று சொல்வார்களே, அதுவா? சரியா சொன்னீங்க. ஒரு பீட்டா துகள் நீரின் நியூட்ரானோட மோதி அது மேலும் பல எலக்ட்ரான்களை தட்டி எழுப்புகிறது. இது சாதாரண மில்லி ஆம்பியர் அளவிலான மின்னோட்டத்தை 10 ஆம்பியர் என்ற மிக வலிமையான மின்னோட்டமாக பெருக்குகிறது. இதைத்தான் அவர்கள் குவாண்டம் புரோட்டானிக் செல் என்று அழைக்கிறார்கள். ஆஹா, இது எப்படி இருக்குன்னா, பனிமலையின் உச்சியிலிருந்து விழும் ஒரு சிறிய கூழாங்கல் கீழே வர வர மற்ற பனிக்கட்டிகளை தன்னுடன் இணைத்துக் கொண்டு கடைசியில் ஒரு மாபெரும் பனிச்சரிவாக மாறுவதைப் போல இருக்கிறது. ரொம்ப சரியான உதாரணம். சிறிய கார்பன் 14 துகள், அதாவது அந்த கூழாங்கல், செராமிக் ஆக்சைடுகளின் ஒத்திசைவோடு இணைந்து நீரின் நியூட்ரான்களோடு மோதி 10 ஆம்பியர் மின்னோட்டத்தை, அதாவது அந்த பனிச்சரிவை உருவாக்குகிறது. ஒரு சாதாரண சமையலறை பரிசோதனைக்கு பின்னால் இவ்ளோ பெரிய அறிவியலா? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்துடன் நாம் இணைத்து பார்த்தால் இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது புரியும். நாம் இதுவரை பயன்படுத்திய பேட்டரிகள் அனைத்தும் வேதியியலை அடிப்படையாக கொண்டவை. அதனால்தான் அவை சீக்கிரம் குப்பையாகின்றன. உண்மைதான், சார்ஜ் தீர்ந்ததும் தூக்கி போட்டு விடுகிறோம். ஆனால் இந்த கோட்பாடு வேதியியலின் எல்லையை தாண்டி குவாண்டம் இயற்பியலுக்குள் நுழைகிறது. அணுக்களுக்குள் இருக்கும் கதிரியக்கச் சிதைவையும் குவாண்டம் ஒத்திசைவையும் பயன்படுத்தி தேங்கிப்போன ஒரு பொருளிலிருந்து எப்படி முடிவற்ற ஆற்றலை எடுக்கலாம் என்ற ஒரு பிரம்மாண்டமான தேடலாக இது விரிகிறது. கோட்பாடுகள் கேட்பதற்கு எப்போதுமே காவியம் போலதான் இருக்கும். ஆனா அறிவியலில் வெறும் வார்த்தைகள் போதாதே. நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் ஏற்றளவில் சரி. ஆனால் சொல்வது எளிது, செய்வது கடினம் என்று மூலதரவுகளிலேயே ஒரு மேற்கோள் உள்ளதே. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, பேட்டரி வேலை செய்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் இது குவாண்டம் ஆற்றல்தான், சாதாரண வேதியியல் அல்ல என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பது. அந்த சவாலை எதிர்கொள்ள இந்த முரண்பாடுகளை எப்படி பரிசோதிப்பது என்பதற்கான 2 மிக முக்கியமான சோதனைகள் அந்த வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலாவது குளிர் மின்சார சோதனை அல்லது கோல்ட் எலக்ட்ரிசிட்டி டெஸ்ட். குளிர் மின்சாரமா? ஆமா, பொதுவாக ஒரு பேட்டரியிலிருந்து அல்லது வயரிலிருந்து 10 ஆம்பியர் அளவிலான மின்னோட்டம் பாய்கிறது என்றால் என்ன நடக்கும்? அது இயற்பியலின் அடிப்படை விதிதானே. மின்சாரம் பாயும்போது மின்தடை காரணமாக வெப்பம் உருவாகும். ஜூலியின் வெப்ப விதிப்படி அந்த வயர் அல்லது செல் சூடாகும். ஆமாம். உங்கள் மொபைல் போனை அதிக நேரம் சார்ஜ் செய்யும்போது சூடாவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோமே. மிகச்சரி. ஆனால் இந்த குவாண்டம் புரோட்டானிக் செல்லில் 10 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்ந்தாலும் அந்த செல் சூடாகவில்லையாம். அட, சூடாகவே இல்லையா? ஆமாம். இது உண்மையானால் இது வேதியியல் வினையே அல்ல. வெப்பம் உருவாகாமல் ஆற்றல் கிடைப்பதே அறிவியலில்
என்ட்ரோபி ஃப்ரீ எனர்ஜி ஹார்வெஸ்ட் என்று அழைப்பார்கள். அதாவது எந்தவொரு ஆற்றல் இழப்பும் வெப்பச் சிதறலும் இல்லாமல் தூய்மையான மின்சாரத்தை பெறுவது. கற்பனை செய்து பாருங்கள், 10 ஆம்பியர் மின்சாரம் பாய்ந்தும் செல் சூடாகவில்லை என்றால் நமது கம்ப்யூட்டர்களில், பெரிய சர்வர்களில் குளிரூட்டும் அமைப்புகளே தேவைப்படாதல்லவா? கண்டிப்பா. இது உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். சரி, இரண்டாவது சோதனை என்ன? இதை கதிர்வீச்சு அளவீடு செய்து பார்த்திருக்கிறார்களா? ஆமா, அதுதான் இரண்டாவது சோதனை. கதிர்வீச்சை நேரடியாக அளப்பது. இதை செய்வதற்காக இயல் என்று ஒரு நபர் தனது லண்டன் ஆய்வகத்தில் ஒரு சோதனையை மேற்கொள்வதாக தரவுகள் கூறுகின்றன. லண்டன் ஆய்வகத்திலா? என்ன சோதனை அது? அவர் ஒரு சிறிய கீகர் கவுண்டர், அதாவது கதிர்வீச்சை அளவிடும் கருவியை பயன்படுத்தி இந்த செராமிக் செல் செயல்படும் போது அங்கு கதிர்வீச்சு அளவில் ஏதேனும் மாற்றம் நிகழ்கிறதா என்று சோதிக்கிறாராம். ஓ, ரிசல்ட் என்னவாம்? அந்த முரண்பாடான ஆற்றல் வரும்போது கூடவே கதிர்வீச்சின் தடையும் இருந்தால் அது வேதியியல் அல்ல, அணுக்கரு சிதைவுதான் என்பது நிரூபணமாகிவிடும். ஆச்சரியமாக இருக்கிறதே. இந்தியாவின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சமையலறையில் நடக்கும் சாதாரண பரிசோதனைக்கும் லண்டன் ஆய்வகத்தில் நடக்கும் கதிர்வீச்சு சோதனைக்கும் உள்ள தொடர்பு இப்போது புரிகிறது. லண்டன் ஆய்வகத்தையில் இந்த கார்பன் 14 கோட்பாட்டை நிரூபித்து விட்டாரா? அவர் இதை முழுமையாக நிரூபித்தாரா இல்லையா என்பதற்கு அப்பாற்பட்டு அவர் எழுதவிருக்கும் ஒரு கட்டுரை தலைப்பு தரவுகளில் விவாதிக்கப்படுகிறது. என்ன தலைப்பது? ஐசோடோபிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் செராமிக் சார்ஜ் கேரியர்ஸ் என்பதுதான் அந்த தலைப்பு. ஓகே. அதாவது சாதாரண கார்பன் 12 மற்றும் கதிரியக்க தன்மை கொண்ட கார்பன் 14 ஆகியவற்றின் விகிதம் எப்படி ஒரு மின்கலத்தின் ஆயுளை வியக்கத்தக்க வகையில் 100 ஆண்டுகளாக உயர்த்துகிறது என்பதை அணுக்கரு இயற்பியல் ரீதியாக விளக்குவதுதான் இந்த கட்டுரையின் நோக்கமாம். ஒரு நிமிஷம், 100 ஆண்டுகளா? ஒரு செயலிழந்த பேட்டரியில் பென்சில் கரியை வைத்து 100 வருடங்கள் ஆற்றல் கிடைக்கும் என்று சொல்வது எனக்கு என்னவோ அதீத அறிவியல் புனைகதை போல உள்ளதே. 100 வருடங்கள் உழைக்கும் பேட்டரி நிஜமாகவே சாத்தியமா என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. சமையல் அறையில் ஒரு சாதாரண பென்சிலை எரிப்பதில் தொடங்கிய இந்த தேடல் இப்போது லண்டன் ஆய்வகம், அணுக்கரு இயற்பியல் என்று எவ்வளவு தூரம் பயணித்துள்ளது பாருங்கள். ஆமாம், அது வியப்பளிக்கிறது. இந்த 100 வருட பேட்டரி என்ற பேச்சோடு இன்னொரு மாபெரும் தொழில்நுட்ப வார்த்தையும் அந்த தரவுகளில் முளைக்கிறது. அதுதான் வைர பேட்டரி, அதாவது கிராஃபோட் டைமண்ட் பேட்டரி. வைர பேட்டரியா? நான் வைர நகைகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். அதென்ன வைர பேட்டரி? இது ஒரு அதிநவீன குவாண்டம் தெர்மோடைனமிக் கண்டுபிடிப்பு. வைரத்தின் கடினமான அமைப்பிற்குள் கதிரியக்க துகள்களை சிறைப்பிடித்து அதிலிருந்து பல 100 ஆண்டுகளுக்கு மின்சாரத்தை எடுக்கும் தொழில்நுட்பம் அது. வைரம் ரொம்ப கடினமானதுன்னு தெரியும், ஆனா பேட்டரியா? ஆமா, தரவுகளில் நைட்ரஜன் வேக்கன்சி அல்லது டைமண்ட் நைட்ரஜன் வேக்கன்சி போன்ற மிகச் சிக்கலான தொழில்நுட்ப வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் வாசகர்களுக்கும் இது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். இந்த நைட்ரஜன் வேக்கன்சி என்பதை எளிமையாக விளக்க முடியுமா? நிச்சயமாக. வைரம் என்பது அடிப்படையில் தூய்மையான கார்பன் தான், பென்சில் கரியைப் போலவே. ஆனால் அதன் படிக அமைப்பு பிரிக்க முடியாத அளவிற்கு மிக கடினமானது. அந்த வைர அமைப்புக்குள் இருக்கும் ஒரு கார்பன் அணுவை அகற்றிவிட்டு அங்கே ஒரு நைட்ரஜன் அணுவை வைத்தால் என்ன ஆகும்? ஒரு இடைவெளி உருவாகுமா? கரெக்ட். அங்கு ஒரு சிறிய இடைவெளி அல்லது வெற்றிடம் உருவாகும். இந்த வெற்றிடம் ஒரு மிகச்சிறந்த பொறி போல செயல்படும். பொறியா? எதை பிடிப்பதற்கான பொறி? அந்த பொறிக்குள் கார்பன் 14 போன்ற கதிரியக்க ஐசோடோப்புகளை பூட்டி வைத்து விடலாம். வைரத்தின் கடினமான கட்டமைப்பு கதிர்வீச்சை வெளியேற விடாமல் தடுத்து மனிதர்களை பாதுகாக்கும். அதே சமயம் அதிலிருந்து வெளியாகும் எலக்ட்ரான்களை மட்டும் தடையின்றி வெளியேற்றி மின்சாரமாக மாற்றும். வாவ்! கதிரியக்கத்திற்கு வைரம் ஒரு உடைக்க முடியாத சிறைச்சாலை போல செயல்படுகிறது என்று சொல்லுங்கள். எக்ஸாக்ட்லி. 100 ஆண்டுகளுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதனால்தான் விண்வெளி பயணங்கள், மனித உடலுக்குள் பொருத்தப்படும் பேஸ்மேக்கர் போன்ற உயிரியல் கருவிகள் மற்றும் அதிநவீன இயந்திரவியல் என எங்கும் இந்த வைர பேட்டரிகள் பயன்படும் என்று தரவுகள் கூறுகின்றனவா? மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். ஒருமுறை சார்ஜ் செய்தால் பல தசாப்தங்களுக்கு உழைக்கும் ஆற்றலை இது வழங்கும். அருமை. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், ஈஸி டு சே, ஹார்ட் டு டூ. கோட்பாடுகள் மிக எளிதாக காற்றில் மிதக்கலாம், ஆனால் அதை ஆய்வகத்தில் நிரூபித்து வணிக ரீதியாக கொண்டு வருவது மிக கடினமான ஒரு சவால். ஆமா. ஆக ஒரு பக்கம் குப்பையில் வீசப்படும் டியூராசெல் பேட்டரி, அடுப்பில் வாட்டப்பட்ட பென்சில் கரி, களிமண். மறுபக்கம் நோபல் பரிசுக்கான கட்டுரை, கார்பன் 14, லண்டன் ஆய்வகம் மற்றும் விண்வெளிக்குச் செல்லும் வைர பேட்டரிகள். ஆமாம்,
இது கற்பனையா இல்லை கண்முன்னே நிகழும் ஒரு அறிவியல் புரட்சியா என்று குழப்பம் எனக்கே வந்துவிட்டது. இந்த பென்சில் கரி சோதனையும் குவாண்டம் ஒத்திசையும் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகளா அல்லது ஒரு மனிதனின் ஆழமான கற்பனை ஓட்டமா என்பதை நாம் காலத்தின் கைகளில்தான் விட வேண்டும். உண்மைதான். எதையும் நாம் தள்ளுபடி செய்யவும் முடியாது, அதே சமயம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. நாம் இந்த தரவுகளை ஒரு திறந்த மனதோடு மட்டுமே அலசியிருக்கிறோம். ஆமா, ஆனா ஒரு விஷயத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். மனித சிந்தனையின் கற்பனை எல்லையற்றது. மாற்று ஆற்றலை தேடும் மனிதனின் தாகம் அவனை எந்த எல்லைக்கும் சிந்திக்க வைக்கும் என்பதற்கு இந்த தரவுகள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உறுதியாக. வேதியியல் பேட்டரிகளின் காலம் முடிவடையும் போது குவாண்டம் தொழில்நுட்பம் அந்த வெற்றிடத்தை நிரப்ப காத்திருக்கிறது. கரிக்குள் கதிரியக்கம் இருக்கிறதா? இதற்கான அறுதியான விடை இன்று நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆமாம், காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் இந்த தேடல் நமக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுத்திருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் இப்போது யோசிக்கலாம், நமது அன்றாட பயன்பாட்டில் உள்ள பென்சில் கரியிலோ அல்லது நாம் சாதாரணமாக தூக்கி எறியும் பொருட்களிலோ இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான குவாண்டம் ரகசியங்கள் ஒளிந்திருக்கலாம் என்ற ஒரு கோணம் உங்களை வியக்க வைக்கிறதா? கண்டிப்பா வியக்க வைக்கும். உங்களைச் சுற்றியுள்ள சாதாரண பொருட்களுக்குள் அது ஒரு உடைந்த பொம்மையாக இருக்கலாம் அல்லது வேலை செய்யாத ஒரு பழைய ரிமோட்டாக இருக்கலாம். என்னென்ன அசாதாரண ஆற்றல்கள் உறங்கிக் கொண்டிருக்கலாம் என சற்றே சிந்தித்துப் பாருங்கள். ரொம்ப ஆழமான சிந்தனை. கற்றலின் பயணம் ஒருபோதும் முடிவடைவதில்லை. அது ஒவ்வொரு கேள்வியிலிருந்து